ராம்கி அடுத்த கட்டம் அப்படின்றது இந்த ஓராண்டுக்குள் அவருடைய செயல்பாடுகள் அப்படின்றது முடிவு செய்யும் அப்படின்ற ஒன்றும். இப்போ ஐயநாதன் அவர்கள் சொல்றாரு, அந்த மக்கள் ஈர்ப்பு இருக்கு, யாருக்குமே கிடைக்காதது அப்படின்னு சொல்றாரு. இப்போ திரை நட்சத்திரங்கள்னா ஊடக வெளிச்சம் பெருசா இருக்கும், அது கன்வெர்ட்டா ஆயிடுமா? அது ஒரு அரசியல் திரட்சியா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்காதுல்ல? அது ஒரிஜினா போன்றவர்கள் எத்தனை பேர் வந்து விஜய் நோக்கி வராங்கன்னு பார்க்கணும். ஆனால் அரசியல் அனுபவம் உள்ளவர் நிறைய பேர் இருக்காங்க, நான் பல்வேறு கட்சியில் இருக்காங்க. ஸோ விஜய் வந்து எல்லா கட்சிக்கும் பொதுவானவராக இன்னைக்கு தெரிகிறாருங்கும் போது எந்த கட்சியில் இருந்தாலும் வரவேற்கக்கூடிய இடத்துல தான் இருக்காரு. இப்போ நீங்கள் வந்து விஜய் இருக்கிற மேடையிலே ஆதவ ஒரிஜினா தான் அதிகமாக பேசினார். விஜயை விட ரொம்ப ஆக்ரோஷமாக ஆளுங்கட்சிக்கு எதிராகலாம் பேசினார். ஸோ அப்படி பேசினவர் அவருடைய தாட் ப்ராசஸ், அவர் இதுவரைக்கும் நம்புகிற விஷயங்கள், அவர் சொல்ல விஷயங்கள், அது எல்லாமே இந்த கட்சிக்குள்ளே வரும். அது வராதுன்னு சொல்ல முடியாது. அதனால அவர் இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருப்பார். கட்சியை விட்டு நீக்கப்பட்ட பிறகு கூட திரும்பவும் அதை தனி நபராக என்ன சொன்னார் ஆதவ ஒரிஜினா, ஆட்சியில் பங்கு அனைவருக்கும் பங்குங்கிற இதில் நான் தெளிவாக இருக்கேன், ட்விட்டர்லாம் போட்டிருக்காரு. அதனால அந்த நிலைப்பாடு வச்சாலும் பெரிய ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் இல்ல. ஆனா வந்து அந்த இடம் இருக்குல்ல, தாவேக்கால உட்கார்ந்து பேசும்போது அவருக்கு ஒரு பெரிய குஷன் ஷீட். இப்ப நீங்க எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு தமிழ்நாட்டில் குக்கிராமங்களுக்கு வரைக்கும் போய் கொடியேற்றினதும் நாஞ்சி மனோகரன். ஸோ அது போன்ற ஒரு ரோலை வந்து ஆதவ ஒரிஜினா பண்ணார்னா நிச்சயமாக புசியானது உட்பட எல்லாருக்கும் கொஞ்சம் கவலைக்குரிய விஷயமா தான் இருக்கும். ஆனா அதை தாண்டி, ஏன்னா நீங்க அவர் பேசுற விஷயங்கள் இருக்கு, ஆதவ அர்ஜுனா வந்து நீங்க களத்திலும் ஆதரவை பெறுவார். விஜய் போறதுக்கு முன்னாடியே ஆதவ அர்ஜுனா ஒருவேளை களத்துக்கு போனார். ஏன்னா அவர் இது வரைக்கும் பேசின விஷயங்கள் பாத்தீங்கன்னா தலித் மக்களுக்கான சரியான இது இல்லை. அவர் உண்மை சீமான் பேசுற விஷயங்கள் அளவுக்கு இவரும் பேசியிருக்காரு. பெரியாரையும் அம்பேத்கரையும் வந்து பேசுறாங்க. அம்பேத்கர் பெரியார் அளவுக்கு அம்பேத்கர் பேசப்படவில்லைன்னாரு. போலி ஆன்மீகவாதிகள் இருக்கிற மாதிரி போலி பெரியாரிஸ்டும் இருக்காங்கன்னாரு. இதெல்லாம் ரொம்ப அவரு இந்த புத்தக பேசினதுதான். ஆக்சுவலா சோ அது களத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும்ன்றீங்க. அவர் ஒரு சுற்றுப்பயணம் போய் களத்துல அவர் இதே பேட்டர்ன்ல பேச ஆரம்பிச்சாருன்னா அது இன்னும் பெரிய பரபரப்பாகும். இன்னும் ஒரு குட்டி சீமானா வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து களத்தில் நீங்க இது வந்து தாவேக்காவுக்கு ஒரு பெரிய கவனம் ஈர்ப்பா இருக்கும்ல. நீங்க எல்லாவற்றையுமே விஜய் கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது விஜய்க்கு அடுத்த நிலை இரண்டாம் கட்ட தலைவராக பெரிய தலைவர் உருவெடுக்கும் போது ஒரு தளபதி அப்படின்ற ரேஞ்சுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு தாவேக்காவுல. அது உண்மையிலே ஆதவ ஒரிஜினாவுக்கு அதிர்ச்சியா இருக்கும் அவர் பேசுறது. ஏன்னா வந்து ஏன்னா ஒப்பிடக்கூடிய எல்லாருமே ஒரு நீண்ட அரசியல் அனுபவம் உடையவங்க. நாஞ்சில் மனோகர்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, முதல் சுற்றுலயே வந்து எனக்கு உண்மையிலே சிரிப்பு வந்தது. என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாதிரியான ஒரு கட்சியில இருந்து ஒரு தலைவர் ஒருத்தர் வந்து சேர்றாருன்னு. ஆதவ ஒரிஜினா விலகினப்போ ஒரே ஒருத்தர் கூட விசிகேல வந்து பின்னாடி போவே இல்லை. அதுதான் அவருக்கு கட்சியில இருந்த செல்வாக்கு. ஆதவ ஒரிஜினாங்கிறவர் யார் இல்ல, நான் சொல்லி முடிச்சிடறேன். ஆதவ ஒரிஜினாங்கிறவர் யாருன்னா, அவருடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி பெரிய பொலிட்டிக்கல் ஹிஸ்டரிலாம் கிடையாது. அவர் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டா வந்து திமுகவுக்கு வேலை பார்க்கிறார். அதுக்கப்புறம் விசிகாவுக்கு வேலை பார்க்கிறார். விசிகாவில் வேலை பார்த்ததுக்கு பிறகு அவர் வந்து இந்த மாநாட்டுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்காரு. இப்ப நம்ம இந்த வியூக வகுப்பாளர்கள், இப்ப இவர் கூட ஐயநாதன் சார் கூட சொன்னார் இல்லையா, பெரிய கட்சிகள் கூட வியூக வகுப்பாளர்கள் திமுக, பிஜேபி, காங்கிரஸ் எல்லாமே வச்சுக்கிறாங்கன்னா, இப்ப நான் ஒரு உதாரணம் மீடியால இருந்து சொல்றேன். நான் பிரிண்ட் மீடியால இருக்கிறப்ப என்னன்னா, இந்த புத்தகம் எப்படி விற்குங்கிறத நமக்குள்ள முடிவு பண்ணுங்க எடிட்டோர்ல. இன்னைக்கு வந்து டிஜிட்டலுக்கு போறப்ப நம்ம இந்த கட்டுரைகள் எப்படி போறோங்கிறத தாண்டி இது எஸ்இஓலாம் இருக்குது வந்து. அப்போ வந்து டெக்னிக்கலா உதவுவாங்க, என்னென்ன குறிச்சொற்களை போட்டா இதெல்லாம் எந்த அளவுக்கு முன்னாடி வர படிக்கிறது. அது அவ்வளவுதான் ஒரு வியூக வகுப்பாளருடைய வேலைங்கிறது. வியூக வகுப்பாளர்கள் நேரடியாக கட்சி ஆரம்பிக்கிறப்ப என்ன கதி ஆச்சுங்கிறது பிரசாந்த் கிஷோர் கட்சி ஆரம்பிச்சப்ப நமக்கு தெரியும். அதனால என்னன்னா, ஆதவ அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் இன்னொன்னு இவர் சொல்றாரு, அவர் பேசின அரசியல் ராம்கி சொன்னதுல ஒண்ணு உண்மை. அதாவது அவர் அந்த மேடையில பேசினது அவர் விஜயோட ஸ்கோர் பண்ணி தான் பேசினார். அது உண்மையிலேயே வந்து விஜய்க்கு தான் ஆபத்து. ஏன்னா வந்து அவர் வந்து அதுக்கு முன்னால அதே ஆனந்தவர்ல ஒரு ஏவி போடுறாரு. திமுக கூட்டணியில வந்து விசிகாவுல வந்து எல்லாமே தாந்தாம் பணம் தான் சொல்றாரு. விசிகாவுடைய அந்த மதுவிலக்கு மாநாடு இருக்கு இல்லையா, அது வந்து தன்னுடைய வாய்ஸ் ஆஃப் காமன் மேனா அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் மதுவிலக்கு பிரச்சாரத்துடைய நீட்சிங்கிறார். அதாவது அந்த கட்சியினுடைய கருத்திலே காலி பண்ணக்கூடிய அளவுக்கு ஓவர் கிரெடிட் எடுத்தாரு. அது தாவேக்காவில் நடந்துச்சுன்னா அது விஜய்க்கும் புசியானதுக்கும் மிகப்பெரிய ஆபத்தாக மாறும். இப்ப ராம்கி சொல்றது, இப்ப ஆதவ் அப்படின்றத தாண்டி அவர் பேசுற அரசியல் இருக்குல்ல, விசிகாவுல இருந்து பேசினார்ல, அந்த அரசியல் பேசுறது தாக்கத்தை ஏற்படுத்தாதா? ஒரு கட்சிக்கு வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் உருவாவது அப்படின்னு ஒரு இடத்தை வந்து இதுவரைக்கும் வந்து விஜய் கட்சி வந்து ஓராண்டு காலம் நிறைவு பெற போகுது அப்படிங்கிற அடிப்படையில் இதுவரைக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்களே அறிமுகப்படுத்தலாம், ஆளுமைகள் யாரையுமே அறிமுகப்படுத்தலாம். அப்ப இரண்டாம் கட்ட தலைவர்களாக யாராவது அடையாளம் மிக்கவர்களை உருவாக்குவதற்கு அந்த கட்சி இதுவரைக்கும் முயற்சி பண்ணலன்னு தான் அர்த்தம். முதல்ல இவரு சேர்றாரான்றதும் ஒரு பெரிய கேள்வி. அவர் எப்படி சேர்ந்தாலும் கூட அவருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அடையாளம் என்பது தமிழக வெற்றி கழகம் தந்த அடையாளம் அல்ல. ஒரு கட்சிக்கு வந்து எப்பொழுதுமே தலைவருடைய எல்லா பணிகளையும் செய்ய முடியாதுங்கிற இடத்துல இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் அந்த கட்சியை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அவர் ஒருவரே எல்லாமே செய்ய முடியாது.
ஆனா அந்த ஒன் மேன் ஷோ போடக்கூடிய கட்சிகள்லாம் என்ன ஆகும்னா சிக்கலாகும் ரொம்ப. ஏன்னா நடக்கக்கூடிய கட்சியினுடைய விவகாரங்கள்ல இருந்து, மோதல்கள்ல இருந்து, கருத்து முரண்கள்ல இருந்து, நிர்வாக சிக்கல்கள்ல இருந்து எல்லாத்தையுமே அவரே பார்க்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். இந்த இடம் எப்படி பாக்க ராம்கி அவர்கள் சொல்றது, அவர் பேசின அரசியல் இருக்குல்ல, தலித் மக்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்ல, துணை முதலமைச்சராக்கணும், ஏன் முதலமைச்சரா கூட வரணும், திமுக இவர்களுக்கு எதிரானது, அத தாவேகாவில் இருந்து ஒரு அரசியல்வாதியா இருந்து பேசுறது இன்னும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை பேச மாட்டாருன்னு நான் சொல்றேன். அம்பேத்கர் விழாங்கிறதுனால அங்கே பேசினாரு, அந்த மேடைக்கு அது, இந்த மேடைக்கு இது அப்படிங்கிற மாதிரி தான். அதுக்கு முன்னால அவர் எங்கேயுமே பேசினதே இல்லை அதை பத்தி. நான் என்ன கேட்கிறேன்னா, அம்பேத்கர் விழாவில் இவ்வளவு பேசினவங்க யாராவது அதற்கு பின்பு நடந்த ஆணவ கொலைகள், தலித் மீதான வன்கொடுமைகளுக்கு ஏதாவது ஒரு குரல் கொடுத்திருக்காங்களா? நீங்க நுணுக்கமாக பாருங்க. இப்ப பெரியாரை வழிகாட்டி அப்படின்னு சொன்ன பிறகும் கூட இப்ப சீமான் அவர்கள் சொன்ன பிறகு எல்லா கட்சியும் ரியாக்ட் பண்ணிட்டாங்க, பாஜக நீங்களாக. ஆனா விஜய் பெரிதளவுல ரியாக்ட் பண்ணல அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா விரும்பினதெல்லாம் தாவேகாவுல எப்படி இம்ப்ளிமெண்ட், அததான் ராஜகம்பீரன் இதெல்லாம் பேசவே முடியாது அப்படின்றார் அந்த கட்சியில. திருமாவளவனோட கேட்கும் போது ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கும் போதே அதனாலதான் நான் அவரை துணை போய் திருமாவளவனே சொல்லியிருக்காரு. அதாவது அவர் நான் தலித்தா இருந்தாலும் தலித் மக்கள் உயர் பதவிக்கு வரணுங்கிறது ஒரு ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. சரி, அதை நோக்கி அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். அது மாதிரி வருபவரை நான் ஊக்கப்படுத்தணும் என்பதற்காகத்தான் அவர் விடுதலை சிறுத்தை கட்சியில சொல்றது தாவேகால அந்த ஸ்பேஸ் கிடைக்கும்ன்றீங்க. ஆமா, அவருக்கு அங்கே இருந்திருக்கு. அதுதான் அவருடைய அரசியல் அடையாளமே, ஆதவ அர்ஜுனோட அரசியல் அடையாளமே தலித் மக்களை முன்னிறுத்தும். அது தாவேகால இருக்குமா அந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்கும்? அது அவர் தான் கிரியேட் பண்ணுவார். ஏன்னா அதுக்கான ஸ்பேஸ் அவருக்கு இருக்கிறதுனால அவர் நிச்சயம் கிரியேட் பண்ணாரு. அது அடையாளம்னா தலித் பின்னாடி போயிருக்கணும், ஆதவ அர்ஜுனா பின்னாடி ஒருத்தர் கூட வீசிக்கால வந்து அந்த ஒன் மேன் பார்ட்டி அப்படின்னு சொல்றாரு. சொல்ல ஆயிடுமோ அப்படிதான் சொன்னீங்க. அவரை மட்டும் தான் அடையாளப்படுத்துறாங்க. அதுக்கான உண்மையான பார்ட்டி இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் தெரியவே இல்லை. தலைவர் வேணும்ல கட்சிக்கு. கட்சியினுடைய அமைப்பை உறுதி செஞ்சுட்டதுக்கு பிற்பாடு தானே ஒண்ணு வரும். முதல்ல ஒரு மாவட்டத்துக்கு போயிட்டாரு, அதுக்கப்புறம் அந்த மாநில அளவிலான மற்ற பொறுப்புகள்லாம் இருக்குது, இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் அவர் போட்டுட்ட உடனே அந்த கட்சி இயங்க தொடங்கும் போது தான் பார்க்க முடியும். இவரை மட்டும் ஓராளை மையப்படுத்தக்கூடிய ஒரு கட்சியா தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் வென்றதில்லை. எம்ஜிஆருடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட அதில் எவ்வளவு பேர் இருந்தாங்க, திமுக தலைவர்கள்லாம் எவ்வளவு பேச்சாளர்கள் இருந்தாங்க, அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். எனவே அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. இதில் இவர் அந்த நம்பிக்கையினால தான் சொல்றாரு, உங்களை நம்பித்தான் நான் அந்த கட்சியை ஆரம்பித்தேன், உங்களுடைய செயல்பாட்டை பார்த்து தான் எனக்கு அது நம்பிக்கையே வந்துச்சு அப்படின்னு அவர் சொல்றதுக்கு காரணம். எனவே விஜயனுடைய டிபெண்டன்ஸும் உள்ள கட்சி மேலே தான் இருக்கு. அந்த கட்சியில் எவ்வளோ பேர் பேச்சாளர்களாக இருக்கிறாங்கன்னு வந்திருக்கக்கூடிய லிஸ்ட்டை பார்த்தாலே தெரியும். அது தொடர்பான பயிற்சி முகாம் இதெல்லாம் நடக்க போகுது. அவங்க பேசுவாங்க, கட்சியை கொண்டு போவாங்க, எந்த தனி மனிதரையும் சார்ந்தது நடக்காது, நல்லா போகும். ஆனால் ஒரு மக்கள் செல்வாக்கை ஒரு இஷ்யூவில் ஒரு பக்கத்துக்கு திருப்பணும், ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் ஆளுங்கட்சிகளுக்கு அப்படின்னோம்னா, அப்போ அந்த தலைமை அந்த அளவுக்கு செல்வாக்கு பெற்றதாக இருக்கணும். அந்த இடம் தான் விஜய்க்கு இருக்கு. அதுதான் இந்த கட்சியினுடைய மிக நீங்க சொல்வது ஒரு இஷ்யூ இருக்கு. அந்த இஷ்யூல எல்லாருமே எதிர்வினையாற்றுறாங்க. திரு இபிஎஸ் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் எதிர்வினையாற்றுறாங்க, திரு அண்ணாமலை எதிர்வினையாற்றுறாங்க, அன்புமணி ராமதாஸ் அவர், சீமான், விஜய்னா இப்ப திமுக கவர்மெண்ட் விஜய்க்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குன்னு சொல்ல வரீங்க. மத்த எல்லாரையும் விட்டுட்டு அவருக்கு தான் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்துருக்க. அதனாலதான் ரிப்ளை வந்தது 2வது நாளே. டங்ஸ்டன் அவர் இல்லாமயே முடிவு எடுத்திருக்காங்க. இல்ல இருக்கலாங்க ஐயா. நீங்க சொல்றது திமுக கூட்டணி பிரதானமா விஜய கருதுவாங்க. 900 நாட்கள் நடந்த அந்த போராட்டத்தில் எவ்வளவோ தலைவர்கள் வந்தும் எந்த இடத்திலும் அசைந்து கொடுக்காது திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது இதற்காக வெளியில பதில் சொன்ன நிதி அமைச்சரோ தங்கம் தென்னரசோ, அதுக்கப்புறம் விஜய் அங்க போறாருன்னு பேட்டி கொடுக்கிறாரு, சஜஷன் கொடுக்கணும். நீங்க சொல்றது ஐயநாதன் திமுக கூட்டணி வெர்சஸ் தாவேகா அணிதான் அப்படிதான் இருக்க போகுது. அது நம்ம தேர்தல் அடுத்த வருஷம் இதே நாளில் பார்த்துக்கிறோம். சரி, நம்ம ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம், காத்திருங்க.